ஹாய் மகளே, வெல்கம் டு எம் கிரிக்கெட் ஃபேமிலி. நம்ம இன்றைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஐபிஎல்லில் 8வது மேட்ச் வெள்ளிக்கிழமை 28 மார்ச் நடக்க போகிற சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் இரண்டு அணிகளுக்குமான ஒரு முக்கியமான மக்களுக்குள்ளே எதிர்பார்ப்புக்குள்ளே இருக்கிற ஒரு போட்டியாகத்தான் இதை நான் நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால், இவங்களுக்குள்ளே போன வருடம் ஒரு சின்ன ஒரு சண்டை மாதிரி இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், நொக்கவுட் மேட்ச்சில் இருந்துச்சு. அதில் ஆர்சிபி வந்தாங்க, சிஎஸ்கே அதில் பார்த்தோம்னு சொன்னால் வெல்லக்கூடிய வாய்ப்பு தவற விட்டாங்க. அந்த தொடருடன் பார்த்தோம்னு சொன்னால் இவங்க இந்த தொடருக்கு வராங்க. உண்மையிலே இந்த மேட்ச் எப்படி இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதுக்கு முன்னே நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பிளேயிங் லெவனில் சென்னை சூப்பர் கிங்ஸில் யாரெல்லாம் விளையாடுவார்னா, ருத்ராஜ் ஹைக்வாட் விளையாடுவார். அதே போல் பார்த்தோம்னா ராகுல் திரிபாதி, அடுத்தே பார்த்தோம்னா தேவேன் கான்வே விளையாடுவார்னு தெரியாது, MS தோனி. அதே போல் பார்த்தோம்னா சிவம் டூபே, ரவீந்திர ஜடேஜா, விஜய் சங்கரை போடுவார்னு நினைக்கிறேன். யாருக்காகன்னு பார்த்தோம்னா தீபக் கூடாக பதிலாக விஜய் சங்கரை போடுவாங்க. அனுல் கும்ப்ளே விளையாட மாட்டார்னு நினைக்கிறேன். அதே போல் ரச்சின் ரவீந்திரா. அதே போல் பார்த்தோம்னா போலிங்கில் பார்த்தோம்னா ரவிச்சந்திர அஸ்வின் விளையாடுவார், ஷாம்கரன் விளையாடுவார். அதே போல் பார்த்தோம்னா நதன் லாயிஷ் அவர் விளையாடுவார் நினைக்கிறேன். நூர் ரஹ்மான் கட்டாயம் விளையாடுவார், கலீல் அஹ்மதும் விளையாடுவார். இதில் பார்த்தோம்னா நதன் லாயிஷ் பார்த்தோம்னா மதீஷ் பத்ரனாவுக்கு காயங்கள் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் அதில் நல்லா விளையாடுறா அவர் விளையாடுவார். சரியா, அடுத்து பார்த்தோம்னா ஆர்சிபி ராயல் சேலஞ்சர் பெங்களூர். அவங்களோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்டா. என்னை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி விளையாடுவார், ரஜித் படிட்டர் கேப்டனு கீழே. அதே போல் பார்த்தோம்னா டெவன் படிக்கல் விளையாடுவார், ஜிதீஷ் சர்மா விளையாடுவார், ஃபிலிம் ஷாட் விளையாடுவார். அதே போல் டிம் டேவிட், குருணால் பாண்டியா. உண்மையிலே குருணால் பாண்டியா நாளைக்கும் பார்த்தோம்னு சொன்னால், இந்த வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய மேட்சில் பார்த்தோம்னு சொன்னால் 8வது மேட்ச்லேயும் பாருங்கள் விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பெட்டிங்லேயும் கொஞ்சம் நல்ல முன்முறைமாக செய்யப்படுவார் நினைக்கிறேன். லிவிங்ஸ்டன் விளையாடுவார். அதே போல் ஷெப்பர்ட் விளையாடுவாரான்னு ஒரு சந்தேகமாக இருக்கு. புவனேஷ்குமாரை கட்டாயம் போடணும். புவனேஷ்குமாரை 1வது மேட்ச்சில் போடையில் நல்ல காலம் பார்த்தோம்னா அவங்க வெண்டுட்டாங்க. புவனேஷ்குமார் கட்டாயம் போடணும். அவருக்கு காயங்கள் என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் புவனேஷ்குமார் ஜோஷ் ஹசில் விளையாடுவார். நுவான் துஷாரைக்கான சான்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. என்ன தெரியுமா, நுவான் துஷாரை விளையாடுவார்னு தெரியாது. யாஷ் டயர் கட்டாயமாக விளையாடுவார், நல்லா போல் போட்டார். அதே போல் அபினவ் சிங்னு சொல்லி ஸ்பின்னில் விளையாடுவார்னு நினைக்கிறேன். சரியா மக்களே, இப்போ இதில் பார்த்து முடிச்சோன்னா வெல்லக்கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வெல்லக்கூடிய வாய்ப்பு எப்படியும் இதில் சென்னையில் நடக்கிறதால இந்த மேட்ச் உண்மையிலேயே சிஎஸ்கே பார்த்தோம்னா 200 ரன்னுக்குள்ளே தான் அடிப்பாங்க. சிஎஸ்கேயோ அல்லது ஆர்சிபியோ 200 ரன்னுக்குள்ளே அடிப்பாங்க. 200க்கு மேலே போகாது. ஏன்னா பவுலிங் பிச்சாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தோம்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு ஒரு 48 வீதம், ஆர்சிபிக்கு ஒரு 52 வீதம்னு சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்காங்க. சிஎஸ்கேக்கு தான் 52 வீதமும், ஆர்சிபிக்கு 48 வீதம் தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இவங்களோட வெட்டிங் ஆர்டரில் பார்த்தோம்னு சொன்னால் சின்ன ஒரு சர்க்கிள், விராட் கோலியோ அல்லது பிலிம் சால்டோ அவுட் ஆகிட்டாருன்னு சொன்னால் 2 for ஒரு ஆள். அடுத்து வரக்கூடிய ஆக்கள் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஏன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கோலில் 6 ஓவரில் ரன்னை இவங்க குவிச்சா தான் இவங்களுக்கு அதுக்கு பிறகு வர இதில் கொஞ்சம் ஸ்லோ பவுலிங் இருந்தாலும். ஏன்னா நூர் அகமட் உண்மையிலேயே ரஜின் ரவீந்திரா ஜடேஜா விளையாடுறதால எப்படியும் பார்த்தோம்னு சொன்னால் ஸ்பின் அஸ்வின் விளையாடுறதாலெல்லாம் எப்படியும் அவங்களுக்கு 3 ஓவர்லேயே 4 ஓவர்லேயே ஸ்பின் வேலை செய்யும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் சென்னை தான் வெல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் தோனி பெட்டிங் வரணும், வந்து அவரோட விளையாடணும். என்ன சொன்னால் அவர் பும்மை நடந்த மேட்சில் அவர் பெட்டிங் செய்யலை. அது மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏமாற்றம் மாதிரி இருந்துச்சு. கிரிக்கெட் இப்போ டாக்ஸிக்காக மாறிட்டு போகுது மக்கள். ஏன்னு சொன்னால் ரவீந்திர ஜடேஜா அவுட் ஆகி மக்கள்லாம் சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கப்பட ஒரு காலமும் அது மாறணும். எல்லோரும் விளையாடக்குள்ள அது அந்த டீமுக்கு ஒரு அழகு இல்லை. அவர் அவுட் ஆகிட்டு போகக்குள்ள எல்லோரும் கத்துறாங்க, சந்தோஷத்தில் சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் அவர் அவுட் ஆகி வெளியே போன பிறகு நீங்கள் அவங்களோட சந்தோஷத்தை அவர் வரக்குள்ள துணி வரக்குள்ள கொண்டாடி இருக்கலாம். அது உண்மையிலே அழகு இல்லை. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ரவீந்திர ஜடேஜாவும் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் அந்த அவுட்டு இன்னைக்கு அவர் உண்மையாக அவுட் ஆகினாரான்னு சொல்லி சின்ன ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன நடந்தது தெரியாது. ஆனால் மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சென்னை வெல்லையுமா அல்லது ஆர்சிபி வெல்லுமான்னு சொல்லி உங்களோட கருத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே போல் பார்த்து முடிச்சோன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நன்றி மக்களே.